ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2 நாள் பயணமாக ஏலகிரிக்கு வந்தோம். சென்னையில இருந்து பேருந்து மூலமாக சுமார் 7 மணி நேரம் பயணம் செய்யணும். அதிகாலை திருப்பத்தூருக்கு 3:45 மணிக்கு வந்தோம். ஆனா அங்க 5:40க்கு தான் ஏலகிரிக்கு பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் உடனே அங்க ஒரு ஆட்டோல ஏறினேன். 4:30க்கெல்லாம் ஏலகிரிக்கு மலை மேல கொண்டு நான் புக் செய்த ஏஜஸ் ஹோட்டலில் விட்டாங்க. பிறகு ஒரு குட்டி தூக்கம் போட்டு காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சேன். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே சுத்த கிளம்பினேன். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போட் ஹவுஸ் போனோம். போகிற வழியில் சிக்கு பார்க் பார்த்துட்டு அங்கே உள்ள இயற்கை மூலிகை தாவரவியல், பறவைகள் போன்றவற்றை பார்த்தோம். அப்புறம் போட் ஹவுஸ் போனோம். அங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் 100 ரூபா சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு தனியாக ஒரு போட் எடுத்துட்டு சுற்றினா நல்ல சூப்பரான ஒரு அனுபவம். பிறகு அங்கிருந்து கிளம்பி வரும்போது நேச்சர் பார்க் போனோம். அங்கே சூப்பராக பசுமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் சுற்றினோம். நிறைய பூக்கள், மரங்கள், ஊஞ்சல், குழந்தைகள் விளையாட சூப்பரான இடம். இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்ல எடுத்துட்டு அப்படியே ரூம் போகலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சுற்றி பசுமையான மலைகள் சூழ்ந்த இடம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மலையோட வரலாறு பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் பழமையானது. பழங்குடியினரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. இது சங்ககால மன்னர்களான சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மைசூர் ராஜ்யத்தின் பகுதியாக மாறியது. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தது. 19ஆம் நூற்றாண்டில் மெட்ராஸ் மாகாணத்துடன் இணைக்கப்பட்டு 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்பொழுது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளது. மலையாள மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் இன்னும் ஏலகிரியில் வாழ்ந்து வருகின்றனர். பிறகு அன்று இரவு அங்கு தங்கி மறுநாள் ஒரு ஆட்டோ பிடித்து வியூ பாயிண்ட் பார்க்க சென்றோம். அங்கு செல்ல ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் போட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு மலை மேல் ஏறினோம். பார்ப்பதற்கு சூப்பரா, பசுமையா, மனதிற்கு அமைதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கு போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு கிளம்பினோம். அப்புறம் அங்கிருந்து ஆட்டோவில் கிளம்பி பண்டோரா பார்க் போனோம். அங்கே ஒரு ஆளுக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டாங்க. வாங்கிட்டு உள்ளே போனால் வண்ணமயமான மீன்கள், பறவைகள், முயல்கள் எல்லாம் இருந்துச்சு. அவைகளை தூக்கி வச்சு விளையாட இங்கே அனுமதிச்சாங்க. பறவைகளுக்கு உணவு கொடுக்கும் போது அவைகள் நம் மீது ஏறி விளையாடிய காட்சிகள் எல்லாம் நடந்தது. உள்ளே போயிட்டு வெளியே வந்த டைம் கூட தெரியல. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு பிறகு அங்கிருந்து கிளம்பி பஸ் ஏறி கீழே வரும்பொழுது வரும் வழியெல்லாம் பசுமையான மரங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. மேலும் அடுத்தடுத்த சுற்றுலா தலங்கள் பற்றியும்
அவற்றின் வரலாறு பற்றியும் அங்குள்ள அனுபவத்தை பற்றியும் தொடர்ந்து பதிவிடுவேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாவல் விளாக் சேனல்.